ஒரு பொண்ணு கூட வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. அது யார், அது என்ன அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு. ஸோ எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆக போகுது. அது என்ன, எப்படி? காலையில் எந்திரிச்சோன்னே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க. நான் 6 மணிக்கு இன்னைக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா இவன் என்னை படுக்கவே விடலை. ஒரு சைடாக வச்சு என்னை அமுக்கி கொண்டுட்டா. இன்னைக்கு ஒரே சைடாக படுத்து உடம்பு வலி. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நான் எப்போ 9 மணிக்கு எந்திரிப்பேன், பெருமையாக சொல்லிக்குவேன். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு செல் நோண்டிட்டு இருந்தேன். மேடத்தை போய்ட்டு டீ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன், எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதுமாதிரி டீ வேணாம், நான் கடையில் போய் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை? ஏடிஎம் கார்டெலாம் அவங்கள்ட்ட கொடுக்கணுமா? இல்லை, இப்போ என்னமோ சொல்லிட்டு போனீங்களே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு என்ன சொல், எதுக்கு இருக்கா? போய் எடுத்துகிட்டு வா. போ, முடியலைன்னா போ, டீ எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வாடி, டீ எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கா இல்லையா, காலை கடன். போய் தோற டீயை கொண்டாருலே வந்துட்டா. எடுத்துதா, எடுத்து கொடு. எடுத்து காலையில எந்திரிச்சு இன்னும் மூஞ்ச கூட கழுவாம அருளை பாத்துக்குங்க. எல்லாரும் மேக்கப் போடாம அருள் எப்படி இருப்பான்னு எல்லாரும் கேட்பீங்க, பாத்துக்குங்க. ஐயோ என்ன உன்னை சும்மாவே பார்க்க முடியாது. நீ குடிக்கலையா? நான் பால். இங்க பால் அப்பதானே எனக்கு என் குழந்தைக்கு ஆமா கிழிச்சிச்சு. குழந்தைன்னு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நான் மாசமா இருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாசமா எனக்கும் தான் கனவு வந்துச்சு. நான் கோடீஸ்வரனா இருக்கிற மாதிரி. அது ஒருபோதும் நடக்க மாட்டேங்குது. பேராசைப்பட்டு கனவு கடக்கூடாது. சும்மா சொன்னேன்டி, எனக்கு அவ்வளோலாம் ஆசை இல்லடி. நீ எனக்கு அன்னைக்கு கனவு வந்துச்சு, ஒரு 3 நாள் முன்னாடி வந்துச்சு. எனக்கு 3 நேரம் திங்கிறதுக்கு காசு இருந்தால் போதும்டி. எனக்கு 3 நாள் முன்னாடி கனவு வந்துச்சு, நான் மாசமா இருக்கிற மாதிரி. இந்தா நீ செல்லப்படி ஆகுனா இதையே சொல்லிட்டு இருப்பா. சட்டை போடல. இப்போ ஒரு ஆள், ஒரு கெஸ்ட் வராங்க, தூங்கி எந்திரிச்சாக்குல. தச்சுக்கிட்டே இப்போதான் எழுந்திரிச்சானா? நைட்டு பயவில் நம்மக்கிட்ட வரல, போரிங். எப்போது நைட்டு 11 மணி வரையும் எங்கள் கூட தான் இருப்பான், செல் நோண்டிட்டு. இன்றைக்கி சீக்கிரமாக படுத்துட்டார் ஐயா. சிங்கம் சீக்கிரம் படுத்துட்டாரு. இன்றைக்கி எந்திரிச்சதும் லேட்டாக எந்திரிச்சிருக்காரு. தச்சுக்கிட்டே ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுமா. இம்பாமா எந்திரிச்சோன்னு இம்பா ஹாய் சொல்லு. இங்க பாரு, ஹாய் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் தர்ஷா. மார்னிங் சொல்லு. அந்த கையில் சொல்லு, அந்த கையில் சொல்லணும். மார்னிங் மார்னிங். சரி வா அப்பாட்ட, இங்கே வா அப்பாட்ட வா. வச்சு தரேன் வா, நான் வச்சு தரேன் வா, நான் வச்சு தரேன் வா. காலைல எந்திரிச்சோன்னே இம்பா கேட்குறோம். ப்ரஷ் பண்ணுவோமா? ஃபேஸ் வாஷ் போட்டு ப்ரஷ் பண்ணுவோமா? ப்ரஷ் காட் தச்சுக்கிட்டு இங்கே வா அப்பாட்டா வா. வரமாட்டியா? தம்பி இது யாருக்கு வாங்கினது? உங்களுக்கு தான் வாங்கியிருக்கு, விளக்கணும். தங்கம் இம்பா பார்க்கணுங்கிற அந்த அதை உள்ள வை. கொஞ்சமாக வை பேஸ்ட்டை, நிறைய வச்சு லைட்டாக வை. காலையில் சேமியா அன்னைக்கு டிப்பனு. இங்கே ஒரு குஞ்சு நை நாம பாருங்க. இதில் போடுமா? இதில் போடு ஜீனி. நோ, எதுக்கு நோ? நோ நோ தர்ஷா நோ சொல்லு. நோ நோ சொல்லு அம்மா கிட்ட. இதில் போடுங்க. நோ 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 நோ. சேமியா சாப்பிடவா சீரியஸ் சாப்பிடவா? தர்ஷா நோ நோ.
நான் பெத்த என் மவனை பாருங்க, 1/2 கிலோ சீனியை காலி பண்ணிட்டு இங்கே பாருங்க. தர்ஷா அண்ணா 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 பண்ணு. ஏய் டேய் நான் ஏய் என்ன பண்ற? குடு குடுன்னு அம்மாட்ட. எங்க அப்பா இங்க இருக்கு, இங்க கிச்சன்ல இருக்கு. இங்க வா, கிச்சனுக்கு வா. மேலுக்கு குளிக்க வைடா அவனை பிள்ளைய. மாடில போய் குளிப்போம். டடா, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. பைரவ், தர்ஷ்குட்டி, லெச்சு, நான் எல்லாரும் இருக்கோம். ஸோ அடுத்து வந்து சாப்பிட்டு வந்ததுமே உட்காந்தாச்சு. என்னடா பட்டு, நான் இங்கே வந்ததே என் அவனுக்கு பாருங்க, உடனே மூஞ்சி அரிச்சிட்டு இங்கே வந்துட்டான். மேலே ஏறி இதை நோண்டணும் அவனுக்கு, அதான் இது. நான் இருங்க வரேன். தர்ஷன் மேலே உட்கார வச்சாச்சு. என்ன ட்ரெஸ்ஸு போடலையான்னு கேட்காதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு சாரி இப்படி ஃப்ரீயாக இருந்தால் தான் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னடா பட்டு, எப்பயுமே இந்த வெயில் காலத்தில் 2 வாட்டி குளிச்சிருக்கான் தம்பி. சரி வெயில். ஸோ பேக்கிங் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம வீடியோவே போட்டோம். ஸோ அதனால் மெசேஜ் வந்திருக்கு. அதனால் பேக்கிங், நம்மளோட பேக்கிங் காட்டு, பாக்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி காட்டு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டிக்கர். அண்ட் இப்படி தான் நம்ம பேக் பண்ணுறோம். இப்போ என்னம்மா பாரு 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 பாரு. ஸோ இப்படி தான் நம்ம பேக்கிங்குமே பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து சேஃபாக வரணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம பேக்கிங்கு. இந்த ரெண்டு 1 மீட்டர் கட்டி 1 மீட்டருக்கு உள்ள 2மே ஒரே ஆளுக்கு தான். ஸோ ஒரே ஆளுக்குங்கும் போது நம்ம தனித்தனி பாக்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பாக்ஸுமே அவங்களுக்கு தான் போகுது. ஸோ நம்ம வந்து ஸ்டிக்கருமே இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம். நம்ம லெக்சரூல் மகிதர்ஷன்கிற நேமில். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஸ்டிக்கர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தர்ஷ்குட்டிங்க பாரு, இது யாரு? ஆயா நீ தான். ஐயோ அடப்பாவி. ஸோ இது 2மே ஒரே ஆளுக்கு. இந்த என்னம்மா வரேன். என் அழகி எங்கே இருக்கு? சரி, என் தங்க பிள்ளை, என் பட்டுக்குட்டி யாது நீங்கள். இப்போ தான் அம்மு பிள்ளை பால் குடித்தார். இட்லி சாப்பிட்டு பால் குடித்து இதோ இந்த பால் பாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்கன்னு கேளு. பாய் இல்லை, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளு. அதை எடுத்துட்டு கேளு. நீ சாப்பிட்டியா தர்ஷா? சாப்பிட்டியா? சாப்பிட்டா அப்படிமா. அப்பா எங்க இருக்கு? அப்பா எங்க இருக்கு? எங்க? என்ன பண்ணுது அப்பா? என்னம்மா பண்ணுது? சரி, நீ ஏபிசிடி மட்டும் சொல்லு எல்லாருக்கும். பால் பாட்டில் எடுத்துட்டு ஏபிசி மட்டும் சொல்லு. ஏபிசி சொல்லு. ஏ பி சொல்லு. என்னம்மா? பால் குடிச்சிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்பத்தான் அம்மாயி. வேற யாரை பிடிக்கும் உனக்கு? தனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். என் பிள்ளை பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க என்ன பண்ணுறான் என் பிள்ளைய. தங்க பிள்ளை எங்க? தங்க பிள்ளை எங்க? ஐயோ அப்பா, ஐயோ கை அப்படியா? அவன் தான் தங்க பிள்ளை, எங்கள் வீட்டு தங்க பிள்ளை. ஜட்டி போடல, அதனால எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுனே தெரியல தர்சன. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எந்திரி எந்திரி, அப்பாட்ட எந்திரிச்சு கேளு. எந்திரி 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 எந்திரி
என்ன வேணும் என்ன வேணும்? காரு. எனக்கு அப்படி கேட்பாவே கார் அடிமா. கார் கார் என்ன ஆச்சு லட்சுமண் சார்? சார் கார் வரும்போது வரட்டுன்னு விட்டுட்டு என்ன சோகமா இருக்கிறீங்க? தலைவலிக்கு செல்லு காலிலேருந்து நோண்டிட்டு இருக்கேன்ல. சரி தலையமைக்க விடவா? நான் பார்க்கட்டா கொஞ்ச நேரம்? ஒரு மெசேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். திருப்பி வரோம் இனிமேல் வந்தேன். சரி என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு ஃபஸ்ட்டு நீ. பட்டர்ஃப்ளை ஐயோ ஒரு மேடம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலைல வீடியோ போட்டாம வந்து ஹெல்ப் பண்ணுறாளா? எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஃபேனு ஏசி. நான் இங்கே உட்காந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டோம் மதியம். சாப்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். அப்புறம் ரம்ஜான் இன்னைக்கு ரம்ஜானில். ஸோ எல்லாருக்குமே ரம்ஜான் வாழ்த்துகள். அதே மாதிரி எஸ்டி கொரியர் வந்து ஓனர் வந்து நமக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் நிறைய ஐடியா கொடுப்பாரு எனக்கு. அவங்க வந்து இன்றைக்கி ரம்ஜான் கொண்டாடுறதுனால எனக்கு வந்து பிரியாணி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு பிரியாணி. ஸோ அந்த ப்ரோக்கிட்ட கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வரமாட்டேன்னாங்க. நாளைக்கு தான் வருவேன், அங்கே லேடி இருக்காங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். ரம்ஜான் பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எல்லாருக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள். சேஃபாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக ஹாப்பியாக. ஸோ நமக்கு இப்போ தான் ஒர்க்கு போயிட்டுருக்கனால நான் ஒர்க் பார்த்துட்டே இருந்தேன். ஒய்ஃப் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால மேடம் தூங்குறாங்க. எப்போ எந்திரிக்க போகிறான்னு தெரில. லைட்டாக எந்திரிச்சாங்க. நான் செல் எடுத்தனால எந்திரிச்சாங்களாடி, எந்திரிச்சிக்க மாட்டாங்க. தம்பி கீழே தூங்குறான். இதுக்கப்புறம் 5 மணிக்கு கொரியர் போட போனால். ஸோ போட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கேயாவது போகலாம் சாப்பிட்றதுக்கு. பார்ப்போம் எப்படின்னு. ஒரு நாள் பொழுத ஓட்டுறதுக்குள்ளேயும் இந்த மதியத்துக்கு மேலே ஓட்டுறது தான் பெரிய ஒரு இது. ஏன்னா வெயில் ரொம்ப, அதுக்கு மேலே ஓட்டுறது பெரிய கஷ்டம். நேற்று வயசு பர்த்டேக்கு போகலை. ஸோ அதுக்கு சில பல காரணம்லாம் இருக்குது. அது அடுத்த வீட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எங்களால் போக முடியல. கண்டிப்பாக அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக வயசுக்கு எதாவது தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதை அடுத்த வீட்டில் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம விளாக் எடுத்துகிட்ருக்கனால நம்மளால் சொல்ல முடியல. கண்டிப்பாக வயசோட பர்த்டேக்கு ஏன் போகலங்கிறத நாளைக்கு வீடியோ போகிறோம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. குளிக்கணும்னு அவங்க அப்பா உயிரை போட்டு வாங்கிட்டு பாருங்க அவங்க அப்பா. என்ன பண்றீங்க பட்டு? சூடா வர போகுதுடா. சரியான மழை பெய்யுது. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணி. பைரவனை பாருங்க எங்கடா இருக்க? இதோ இங்கே பாருங்க நனைஞ்சிட்டான் ஃபுல்லாக. எங்கம்மா இருக்க? இங்கே வா. இதோ இங்கே அப்புறம் நனைஞ்சி ஃபுல்லாக அழுக்காயிட்டான். நாளைக்கு தான் குளிக்க வைக்கணும். இந்த ஃபுல்லாக அலசிட்டுருக்கா லட்சுமே. என்னன்னு தெரியல, திடீர்னு மழை பெய்யுதுனடா. வேற லெவலில் பெய்யுது மழை. என்னன்னு தெரியல, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இடி மின்னல். பாருங்க மழை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து மேலே காங்கிரீட் வந்து இன்றைக்கி தான் போட்டாங்க. பக்கத்துலனா பின்னாடி இன்றைக்கி தான் காங்கிரீட் போட்டாங்க. பாவம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. காஞ்சிருக்கு. அந்த சாயங்காலம் வரைக்கும் போட்டுட்ருந்தாங்க. பாவம் என்ன பண்ணுறாங்க. என்ன திடீர்னு மழை. மாமாட்ட சொல்லி காட்டு. போலீஸ் சொல்லு மாமாட்ட. டாக்டர் சொல்லு. பேண்டா சொல்லு. பேண்டா. இது யாரு? அத்லெட். குட். பேண்டா. ஜிராஃபி.
எலிஃபென்ட் அது வராது. எலிஃபென்ட் சொல்லி கொடு சொல்லுவோம். எலிஃபென்ட். லயன் லயன். இது என்னதுமா? இது கேமல். டூட்டு இல்லம்மா, கேமல். இது crocodile. 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 ஏய் பசு சொல்லு. பசு. இது என்னதுமா? கோகோலம்மா, கோலி. கரெக்ட். ஆனா இங்கிலீஷ்ல கோக். போலீஸ். டாக்டர். அத்லெட். போலீஸ் சொல்லு போலீஸ். ஏய் சச்சா அப்பா பார்த்து சொல்லு. போலீஸ். ஓகே. டால்ஃபின் சொல்லு. டால்ஃபின். என்னம்மா? சிங்கம். சிங்கம், யானை, உம்பா, ஆடு. அது மட்டும் இங்கிலீஷ்ல வர மாட்டேங்குது. அது தமிழ்ல தான் வருது. இது என்ன? லயன். காணுமா? ப்ளே ஆக மாட்டேங்குது. அமுக்குறான். பேட்டரி போடுவோம். நாளை பேட்டரி போடுவோம். நாளைக்கு போடுவோம். இங்க ஒரு தாத்தாவை நக்குறான். தாத்தாவை கடிக்கான். காப்பாத்து தாத்தாவை. வீடியோ தான்டா எடுக்கேன். ஏன்டா பாக்குறது பாரு. வீடியோ எடுக்கிறத. உன்னையும் வீடியோ எடுக்கேன். அவனையும் வீடியோ எடுக்கணும். அம்மா இப்படி பண்ணாதம்மா. கடிக்கல மாட்டான். நக்குவா வேண்ட விளையாடுவான். அதான் நீ போய் நில்லு. உன்னையும் வீடியோ எடுக்கேன். ஸோ இன்னைக்கு ஒன் டே vlog வந்து இதோட முடிவடைகிறது. நிறைய பேர் நிறையா கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயுமே சரி நிறையா கேட்டிருந்தீங்க. ஏன் வயசு பர்த்டேக்கு போகலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நிறைய பேர் கேட்டிருந்தேன். அதை நம்ம போன வீடியோலேயே நம்ம சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் ஒரு வீடியோவில் தனியாக வேணால் சொல்கிறோம். அப்புறம் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டது வந்து எங்கள் அண்ணனோட மேரேஜ். எங்கள் அண்ணனோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எங்கள் அண்ணன் வந்து ஒரு பொண்ணு கூட வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. அது யார், அது என்ன அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எங்கள் அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. அது எப்போ, என்ன, ஏது, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரொம்ப பெரிய கதை. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். ஸோ எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆக போகுது. அது என்ன, எப்படி அது இது அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ யாரையுமே கூப்பிட, அந்த மேரேஜுக்கு யாரையுமே கூப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அந்த மேரேஜில் அது எதுக்காகன்னு நாங்கள் சொல்கிறோம். யாரையுமே கூப்பிடல. 2 3 குடும்பம் 4 குடும்பம் அவ்வளோதான். அப்பா அம்மா, எங்கள் அத்தை மாமாவையும் கூப்பிடல. யாரையுமே கூப்பிடல. கூப்பிடாம நாங்கள் சொல்கிறோம் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னும் ஒரு நாளை கழித்து உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அதில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எதுக்கு, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஸோ இதுதான். அப்புறம் வயசு பர்த்டேக்கே போகலன்னு கேட்டிருந்தேன். அதையுமே நாங்கள் சொன்னோம். 19ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப தூரம். அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதி அப்புறம் 22ஆம் தேதி மகிழனுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்குமே சப்போஸ் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதி இங்கே தென்காசியில் வேற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துருச்சு நமக்கு. அவங்க வந்து நம்மளே 13ஆம் தேதி இருந்துச்சு. இப்போ எலெக்ஷனுக்காக மாறிடுச்சு. ஸோ அவங்களாவே வந்து தென்காசி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்றாங்க. தென்காசி சரௌண்டிங்கில் நம்ம இருக்கிறோம்ல. ஸோ அதனால் நம்மளே கூப்பிட்ருக்காங்க மதிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ பார்ப்போம், எப்படின்னு தெரியல. பார்க்கலாம். வர முடியுமா வர முடியாதான்னு தெரியல. அது வந்து இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாகவே ஒரு 1 வீக் 2 3 நாளாக முடியாமல் இருந்தாங்க. எஸ், எனக்கு வந்து முடியலை, சுத்தமாக முடியலை உடம்பு இன்றைக்கும். ஏன் அப்படின்னா கேர்ள்ஸ் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தால் என்னால் சுத்தமாக முடியலை. இன்றைக்குமே முடியலை. என்னன்னு தெரியலை, முடியல. மணி வந்து இப்போ எத்தனை மணிடா? கிளாக்கு அந்த 10:30. அதெல்லாம் டைம் மாறி இருக்கும். மாற்றிட்டேன் அன்னைக்கு. இந்த மணி வந்து 10:30 ஆகுது. நாளைக்கு கீழே தோத்தோ கூட விளாண்டுட்ருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கீழே பைரவன் கூட விளாண்டுட்ருக்கான் நம்ம தஷ்குட்டி.
ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா ஒன் டே விளாக் நிறைய பேர் லென்த்தியாக போடுங்க வீடியோவை. அதனால எனக்கு நைட்டு ஃபுல்லாக எடுத்துருக்கோம். மணி 10:30 சாப்பிட்டோம். இவங்க தான் எனக்குமே தோசை சுற்றி கொடுத்தாங்க. என்னால் ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. தோசை இவங்க சுட்டு கொடுத்தாங்க. அப்படியே இவங்களும் சுட்டு சாப்பிட்டுட்டு தர்ஷ்குட்டியும் அப்படியே ஊற்றி விட்டாச்சு. என்னை பாதி தோசை சாப்பிடல. தர்ஷன் சாப்பிடும்போது தண்ணி ஊற்றி விட்டுட்டான். சரி, ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன வீடியோ, அதுக்கு அடுத்து என்ன வீடியோ போடணும், ஸோ இதனாலுமே என்கிட்ட கேளுங்க. நம்ம கல்யாண வீடியோ தான் கேட்பீங்க, என்ன ஏது நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம். பட் ஆனால் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டிப்பாக சொல்கிறோம். ஓகே, அடுத்த வீடியோ பண்ற சேட்டையை பாருங்க. சுச்சு மேவா குடு. டாடா சொல்லு, டாடா சொல்லு, பாய் பா. என்னடா சொல்ற? கீழே தள்ளி விட்டுறாதப்பா பிள்ளைய, கீழே கீழே பிள்ளைய தள்ளி விட்டுறாத. என்ன தர்ஷா, தாத்தாப்புல தள்ளி விட்டுச்சுல உன்னை, எப்படி தள்ளி விட்டுச்சு? ஏம்மா இப்படி எப்படி தள்ளி விடாதப்பா. பாப்பா அப்பா கண்ணாடிய பார்த்து நம்பர். யாருமா கீழே தள்ளி விட்டா? சுச்சு அப்படி பண்ண கூடாதுமா. கடைக்கு போய் பால் வாங்கி தலை சுத்து குட்டி. எந்தி சரி சரி படுத்துட்டேன். என்னடா 2 வாட்டி குளிக்கிறவே? சுச்சு என்னம்மா என்னம்மா, மெதுவா 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 போ. குளிக்க போறாளோ? குளிக்க வராளா? குளிக்க வராளா? தாத்தா உன் கூட தான் குளிப்பான். இது கொஞ்ச நேரம் ஆகட்டும், தண்ணி சூடா இருக்கும். இவன் கத்துறது பாரு, பைரவன் கத்துறான் பாரு. பைரவன் கத்துறான் பாரு, நீ அழுததும் அழுகுறான். எப்படி கத்துறான் பைரவ்?